மனிதர்களுக்கும் உபவாசம் இருக்கிறது என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ நீ நிறைவான பலனை பெற்றுக்கொள்வாய். மனிதர்கள் காணும்படியாக உபவாசிக்க கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஏதாவது ஒரு வேத வசனத்துல மனிதர்கள் காணும்படியாக உபவாசிக்கலான்னு இருக்குதா? கிடையவே கிடையாது. மனிதர்கள் காணும்படியாக உபவாசம் இருக்காதுன்னு வேதவசனம் சொல்கிறது. ஆனால் இப்பொழுது பெரிய கொட்டை எழுத்துல உபவாச கூட்டம்னு ஒண்ணு வைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம் சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க, ஆலயத்து கலைக்கிறாங்க. சரி, அழைக்கிறாங்கல்ல, பிரேயர் உபவாச ஜபம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அநேக மக்கள் இன்னைக்கும் உபவாச கூட்டங்களுக்கு போகிற மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் அந்த உபவாச கூட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஃபுல்லா பிரசங்கம். புரியுதுங்களா? ஃபுல்லா பிரசங்கம். நீங்க போகிற இடங்களுக்கே உங்களுக்கே தெரியும் ஊழியக்காரங்க எப்படி நடத்துறீங்கன்னு ஊழியக்காரங்களுக்கு